நீ பேசக்கூடாது கஸ்டமர் கிடையாது. எங்களுக்கு அதான் 50 ரூபா கூலி கொடுத்தா எதுக்குங்க நான் உங்களுக்கு 50 ரூபா கொடுக்கணும்? பண்ண சம்பளம் வேண்டாம். நீ தகரா தைச பண்ண வேண்டாம். நீ அங்க வந்து எடுத்துக்க. நீங்க தாயா 1030 ரூபா போட்டா இங்க கொடுப்பீங்க. 950 போட்டா நீ வீடியோ எடுத்துக்க. வீடியோ எடுக்கிறியா? உங்க அம்மாவை கூப்பிடு. நீ பேசக்கூடாது கஸ்டமர் கிடையாது. 980 1030 கொடுத்தாதான் இங்க. உங்களை பேசுறதுல உங்க அம்மா கூப்பிடு. 1030 கொடுத்தாதான் இங்க. 980 கொடுத்தா அங்கதான் வரும். மாறி இருக்குது போத குடிக்க கூடாது. இப்போ கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு சம்பளம் இருக்குது இல்லைங்களா தம்பி? உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா கிட்ட பேசாது. அம்மா தான் கஸ்டமர். காசு நாங்க கொடுக்குறோம். நீ காசு நீ கொடுப்பா ரைட்டு. அவங்க தெரியாம இத்தனை நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. தெரியாம கொடுக்கல, தெரிஞ்சு கொடுக்கல, எல்லாம் உனக்கு உடனே அதான். அப்படி இருக்க கூடாதுங்கண்ணா. நம்ம கரெக்டான இதுல தான் இருக்கணும். எங்களுக்கு அதான் 50 ரூபா கூலி கொடுத்தா எதுக்குங்க நான் உங்களுக்கு 50 ரூபா கொடுக்கணும்? சம்பளம் வாங்குறீங்க. சம்பளம் எங்க கொடுக்குறாங்க? ஒரு நாளைக்கு நீங்க வந்து 100 சிலிண்டர் இருங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நாளைக்கு நீங்க 100 சிலிண்டர் கொடுத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் மனுஷி கிடையாது. இது டெலிவரி காசு தான் எங்களுக்கு. புரியுதா? நீ கொடுக்குற 50 40 வச்சுதான் நாங்க பொழைக்கணும். அது வந்து டீசல் அடிக்கணும், அதுல செலவு பண்ணணும், வண்டி செலவு மிச்சம் போது இது எங்களுக்கு. அதை புரிஞ்சுக்காத. அதை போன வாட்டி சொல்லி தானே போனோம் உங்ககிட்ட. இல்ல சும்மா தகராறு நீங்க 50 ரூபா தகரா தைச பண்ண வேண்டாம். நீ அங்க வந்து எடுத்துக்க. நீங்க தாயா சரி, அதுக்கு 50 ரூபாய்க்கு எங்களுக்கு ரெசிப்ட் கொடுக்கணும்ல. ரசீது வருவாங்க. உனக்கு பில்லு தான் கொடுப்பாங்க. பில்லுல 980 தான் இருக்குது. அதுதான் கொடுக்க முடியும். காலங்காம நடக்கிறது. புரியுதா? அதுதான் மாத்தணும்ன்றோம். மாத்த முடியாது. மாத்தணும். மாத்தவே முடியாது. பாக்கலாம். நீ வந்து அரசியல் மாதிரி நினைச்சிக்காது. இல்ல, இது அரசியல் கிடையாது. அரசியல் கிடையாது. நான் சொல்றேன் முடியாது. நீ தயவுசெய்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. நான் பேச முடியாது. நான் ஆர்கியூ எல்லாம் பண்ணலைங்க. நீ பேசுவ, நான் பேச முடியாது. அம்மா கிட்ட பேசிக்கிறேன். கஸ்டமர் நீ பேசக்கூடாது. கஸ்டமர் கிடையாது. எங்களுக்கு அதான் 50 ரூபா கூலி கொடுத்தா எதுக்குங்க நான் உங்களுக்கு 50 ரூபா கொடுக்கணும்? சம்பளம் நீ தகரா தைச பண்ண வேண்டாம். நீ அங்க வந்து எடுத்துக்க. நீங்க தாயா 1030 ரூபா போட்டா இங்க கொடுப்பீங்க. 980 போட்டா நீ வீடியோ எடுத்துக்க. வீடியோ எடுக்கிறியா? உங்க அம்மாவை கூப்பிடு. நீ பேசக்கூடாது கஸ்டமர் கிடையாது. 980 1030 கொடுத்தாதான் இங்க. உங்களை பேசுறதுல உங்க அம்மா கூப்பிடு. 1030 கொடுத்தாதான் இங்க. 980 கொடுத்தா அங்கதான் வரும். மாறி இருக்குது போத குடிக்க கூடாது. இப்போ கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு சம்பளம் இருக்குது இல்லைங்களா தம்பி? உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா கிட்ட பேசாது. அம்மா தான் கஸ்டமர். காசு நாங்க கொடுக்குறோம். நீ காசு நீ கொடுப்பா ரைட்டு. அவங்க தெரியாம இத்தனை நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. தெரியாம கொடுக்கல, தெரிஞ்சு கொடுக்கல, எல்லாம் உனக்கு உடனே அதான். அப்படி இருக்க கூடாதுங்கண்ணா. நம்ம கரெக்டான இதுல தான் இருக்கணும். எங்களுக்கு அதான் 50 ரூபா கூலி கொடுத்தா எதுக்குங்க நான் உங்களுக்கு 50 ரூபா கொடுக்கணும்? சம்பளம் வாங்குறீங்க. சம்பளம் எங்க கொடுக்குறாங்க? ஒரு நாளைக்கு நீங்க வந்து 100 சிலிண்டர் இருங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நாளைக்கு நீங்க 100 சிலிண்டர் கொடுத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் மனுஷி கிடையாது. இது டெலிவரி காசு தான் எங்களுக்கு. புரியுதா? நீ கொடுக்குற 50 40 வச்சுதான் நாங்க பொழைக்கணும். அது வந்து டீசல் அடிக்கணும், அதுல செலவு பண்ணணும், வண்டி செலவு மிச்சம் போது இது எங்களுக்கு. அதை புரிஞ்சுக்காத. அதை போன வாட்டி சொல்லி தானே போனோம் உங்ககிட்ட. இல்ல சும்மா தகராறு நீங்க 50 ரூபா தகரா தைச பண்ண வேண்டாம். நீ அங்க வந்து எடுத்துக்க. நீங்க தாயா சரி, அதுக்கு